பட் ஆனாலும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இதையே கூட விதையாக யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல ரெசிஸ்டண்ட் வெரைட்டியாக இருந்தால் உங்களுக்கு பூச்சி தாக்குதலே வராது. ஆனால் இந்த பச்சை மிளகாய் வந்து வளர்க்குறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா நாற்று பருவத்துலேருந்து உங்களுக்கு பிரச்சனை தான். அதுக்காக தான் இந்த மருந்து நான் தயாரித்து கொடுத்தது தான் இவ்வளோ ஒரு பிரச்சனையும் இல்லாமல் வளர்ந்து எனக்கு காய்கள் கொடுத்துருக்கு. எப்போவுமே இந்த காம்பு பகுதியோடு சேர்த்து கட் பண்ணுங்கள், அதுதான் நல்லது. இவ்வளோ ஆரோக்கியமாக செடி இருந்தால் தான் உங்களுக்கு இவ்வளோ காய்களே கிடைக்கும். ஸோ நீங்களும் உங்கள் செடிக்கு இந்த பெஸ்டிசைடை யூஸ் பண்ணி நிறைய மிளகா அறுவடை பண்ணிக்கோங்க. மிளகா மட்டும் இல்லைங்க, எல்லா செடிக்கும் நீங்கள் கொடுக்கலாம். கத்திரிக்காய், வெண்டைக்காய், காய்கறி, அதே மாதிரி இந்த கொடிக்காய்களில் வர புழுக்கள் எல்லாம் கூட போயிடும். இதில் வந்து ஃபைட்டோகெமிக்கல் இருக்குது அந்த அலோவேராவில். அதே மாதிரி அது ஒரு பூச்சி விரட்டி பூச்சிக்கொல்லி. அதே மாதிரி தான் பப்பாளி இலையில் பப்பைன் இருக்குது, அது ஒரு காம்பவுண்ட். அதுக்கும் பூச்சி வந்து கிட்டக்கே வராது, எல்லாமே போயிடும். இங்கே பாருங்கள் எவ்வளோ பச்சை மிளகாய் இன்னும் கூட இருக்குங்க. அப்புறமா பறிச்சுப்பேன் தேவைப்படும் போது வந்து. ஸோ இந்த வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.